Hi everyone, welcome to VS Grasp. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைம் ரெஸ்பான்ஸ் அனலைசிஸ். டைம் ரெஸ்பான்ஸ்ல ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்கு, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நம்ம இன்புட் கொடுத்த உடனே அந்த சிஸ்டம் எவ்வளோ ஃபாஸ்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணுது, எவ்வளோ ஸ்மூத்தாக ரியாக்ட் பண்ணுது, நமக்கு டைமை பேஸ் பண்ணி எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைம் ரெஸ்பான்ஸ். டைம் ரெஸ்பான்ஸ் இன் a control system is how the system output changes over time after you give it an input. It shows how quickly and smoothly the system react to changes in input. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கு இன்புட் கொடுக்குறோம், இன்புட்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும், டைமை பேஸ் பண்ணி அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி கிடைக்கிற அந்த அவுட்புட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, எவ்வளோ ஸ்மூத்தாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைம் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம டைம் டொமைனில் தான் எடுத்துக்கிறோம். இன்புட்டை ஆர் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுறோம், அவுட்புட்டை சி ஆஃப் டின்னு டினோட் பண்ணுறோம். டைம் ரெஸ்பான்ஸில் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், அனதர் ஒன்று வந்து ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நம்ம இன்புட் அப்ளை பண்ண உடனே நமக்கு கிடைக்கிற அவுட்புட். ஓகேங்களா, அந்த அவுட்புட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இன்புட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற அவுட்புட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல அவுட்புட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அவுட்புட் வந்து செட்டில் ஆகாது. அதுவே ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வரும்போது அவுட்புட் வந்து ஸ்டேபிள் ஆகிடும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் ஆசிலேஷன்ஸ் இருக்கும், ஓவர் ஷூட் இருக்கும், சடன் சேஞ்சஸ் இருக்கும். பட் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஃபைனல் அவுட்புட் வேல்யூவை அட்டைன் பண்ணிடும். ஸோ அதனால அந்த இடத்துல ஆசிலேஷனோ சடன் சேஞ்சஸோ இருக்காது. ஸோ ஃபைனலாக டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸில் அவுட்புட் வந்து ஃபைனல் வேல்யூ ரீச் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா இந்த ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அண்டு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, அந்த ஸ்விட்ச் நம்ம போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அட் ஒன் ஸ்டேஜில் ஒரு ஆஃப்டர் 3 to 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லை 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபேன் வந்து அதோட ஃபைனல் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதில் நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணதும் அந்த 0 ஸ்பீட்லேருந்து அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடை ரீச் ஆகிற டைம் என்ன அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஒன்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீடை ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்ல, அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்போதுமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டைம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக சிஸ்டமும் என்ன ஆகும் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸில் ஃபேன் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும், இங்கே வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.